வணக்கம், வெல்கம் டு இது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி பழைய சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மத்தியானமே சாதத்தை வடிச்சிக்கிறோம். அந்த சாதத்தை ராத்திரியில் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடறோம். 12 மணி நேரம் சாதம் ஊறணும் தண்ணியில். அப்போ தான் அதில் நல்ல பாக்டீரியாக்கள் ரொம்ப அதிகமாகும். காலையில் இந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குடிக்கலாம். இதுக்கு நீராகாரம்னு பேர். அதுக்கப்புறம் மீதம் இருக்க சாதத்தை நல்ல கையில் பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் தான் பிசையணும், மிக்சியில் அடிக்க வேண்டாம். நல்ல கையில் வச்சு பிசைஞ்ச பிறகு இந்த பாருங்கள், இந்த மாதிரி குழைவாக நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் மோர் தான் சேர்க்கணும், தயிர் சேர்க்க வேண்டாம். தயிர் இருந்தால் நல்லா கடைஞ்சிட்டு மோராக சேர்த்துக்கோங்க. அதுதான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஈஸி டைஜஷனும் கூட. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட சாதம் சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தும் கூட, உடம்பு குளிர்ச்சியை தரும். சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைச்சிடும். இந்த சாதத்தை வாரத்தில் 3 நாள் இந்த வெயில் காலத்தில் தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.